இப்போ எதுக்கு என்ன எல்லாரும் சுற்றி நிற்கிறீங்க? நான் தான் எதுவுமே பண்ணலையே. ஏன் எதுவும் பண்ணல? ஏன்னா எனக்கு எதுவும் பண்ண தெரியலையே. ஐயோ மாப்பிள்ள, எப்படி பண்ணணும்னு தெரியலையா இல்லை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியலையா? எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. அவகிட்ட போய் பேச வேண்டியதானடா. எப்படி பேசுறதுன்னே தெரியலையே. இதை கொடுத்து பேச ஆரம்பிடா. உமா கிட்ட கூட நான் இதில் தான் ஆரம்பித்தேன். இல்லை தேன் மிட்டாயே பிடிக்காது. அன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்களே வாங்கிட்டேன். மாப்பிள்ள அதெல்லாம் ரொம்ப பழசு. இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் நீங்க வேற. அதெல்லாம் வேண்டாண்டா தம்பி, இதை வச்சு ஆரம்பி. டேய் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதை வச்சு விட்டு ஆரம்பி. மாப்பிள்ள நான் சொல்கிறேன், அனுவுக்கு சின்ன வயசுலேருந்து குலாப் ஜாமுன்னா பிடிக்கும். ஏன் இப்போ கூட பிடிக்கும். பேசாமல் இதை வச்சு ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என் பொண்ணை பத்தி எனக்கு மட்டும் தான் நல்லா தெரியும். நான் சொல்றத கேளுங்க மாப்பிள்ள. ஆமா, இங்க எல்லாரும் ஒண்ணா நின்னு என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா. கனவா? இந்த ஆள் எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு? சொல்லியா? ஊருக்கு வந்துட்டேன் மாப்பிள்ள. இங்கே தான் இருக்கேன். சரி பார்த்துக்கோ. சிங்காரிக்கு கல்யாணமா கதை ஒண்ணு கிடைச்சாச்சு. இந்த மந்தாரமும் பலகாரமும் சிறப்பல விருந்தாச்சு. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி. சரியாரி போல இங்க வந்து புட்டாயே, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கிழிச்சு புட்டாயே. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி. என்னாச்சு லூசி, ஏன் அமைதியாகவே இருக்க? என் வெளியே கூட்டு போட்டுமாண்ணே? சரி ஓகே, தூங்கு. நீ கொஞ்ச நேரம் தூங்கு. பொண்ணு தூங்குதா? தூங்கட்டும். என்னங்க கையில்? அது இல்லை, பூ உங்களுக்கு. பூவா? சரி, அது என்ன? அல்வாங்க. அது எதுக்கு? இல்லை, சத்யராஜ் ஒரு படத்தில் வாங்கி கொடுப்பாரு, அதான். அவர் எதுக்கு அப்படி வாங்கி தந்தாரு?
எங்க அதுக்கெல்லாம் இல்லைங்க, சத்தியமா அதுக்கெல்லாம் இல்லை, சும்மா சாப்பிட்றது தான். என்னமோ சொல்றீங்க. வேணாண்ணா. வச்சிருங்க. ஹாய். ஏய் ஹாய்டி, என்ன சொல்லவே இல்ல? ம். கங்குலி பொண்ணு அசைக்கல கண்ணு. உங்களுக்கு இப்படி ஒரு சரி பொண்ணா? வா உட்காரு. ஆமா எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? ஏங்க நீங்க பேசிட்டே இருங்க, நான் காஃபி போடுறேன். ம் சரிங்க. எங்க ம். அவளுக்கு காஃபி பிடிக்காது, டீ தான் பிடிக்கும். அதுவும் நீங்க குடிப்பீங்கல்ல இந்த இஞ்சி எல்லாம் போட்டு, அந்த மாதிரி. போட்டுடலாங்க. ம். ஹே அப்புறம் எப்படி இருக்க? கல்யாணத்துக்கு கூட வரல பாத்தியா? அவ்வளோ பிஸி மேடம். நான் தான் சொல்லியிருந்தேன்ல, நான் டெல்லியில மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ண போயிருந்தேன்னு. அதான் வர முடியல. சரி நீ சொல்லு, உன் கல்யாண வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே போகுது ஜாலியா. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? மேரேஜ் வேற ஊர்ல நடந்ததுனால பெருசா யாரையுமே இன்வைட் பண்ண முடியலடி. எல்லாரும் மேல கோவமா இருக்காங்களா? ஏய் அதெல்லாம் விடுடி. ஹனிமூனுக்கு எங்க பிளான் பண்ணிருக்க? ஏய் அதெல்லாம் இன்னும் எதுவும் பண்ணலடி. இன்னும் எதுவும் பண்ணலையா? ஏய் பிளான் பண்ணலன்னு சொன்னேன்டி. நானும் அதாண்டி கேட்டேன். என்னங்க சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டு போலான்னு சொல்லுங்க. லஞ்சுக்கு என்ன சாப்பிட்றீங்க? இல்ல வேணாம் ப்ரோ, பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்கள் எதாவது சாப்பிட்டு தான் போகணும், சொல்லுங்கள். ஓ ஓகே ப்ரோ, அப்போ உங்க ஒய்ஃப்க்கு பிடிச்ச டிஷ் ஏதாவது பண்ணிடுங்க. சரி. எங்க பிளேட்? ஐயோ உனக்குன்னு வந்து மாட்டியிருக்காரு. சி சும்மா இருடி. இவளுக்கு என்ன பிடிக்கும் நமக்கு எப்படி தெரியும்? அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இவளுக்கு வேற என்ன பண்ணலாம்? கூகுளில் கேட்பான். என்னங்க அவதான் கெஸ்ட். அவளுக்கு பிரிஞ்சியும் ரைத்தாவும் தான் பிடிக்கும். சோ நீங்க அதுவே பண்ணிருங்க. எனக்கு பிடிச்சது எப்ப வேணாலும் செய்யலாம். ரொம்ப சந்தோஷமா. ஆமா நெக்ஸ்ட் படிக்கலாம்னு இருக்கியா இல்ல நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி வீட்லயே இருக்கலாம்னு இருக்கியா? இன்னும் முடிவு பண்ணலடி. ஆமா நீ மாஸ்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தல, அது என்னாச்சு? அது இன்னும் 2 டேஸ்ல இன்டர்வியூ. அதான் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் அப்ப அந்த 2 டேஸ் இங்க இருந்துட்டு போலாம்லடி. 2 நாளா? இல்லடி, யூனிவர்சிட்டில நிறைய வர்க் இருக்கு. நாளைக்கு தான் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் எதுவும் பெருசா பிளான் பண்ணலடி. ஏன்டி நீ வேற? போதும் போதும். நீங்க உட்காருங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. பரவாயில்ல உட்காருங்க. சாப்பிடுங்க. செம்மையா இருக்கு ப்ரோ. என்னோட ஃபேவரட் ஃபுட்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா நீங்க செஞ்ச பிரிஞ்சியை நான் ஆட் பண்ணிடுவேன். ப்ரோ நீங்க உட்காந்து இல்லை சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். இல்ல நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. இன்னைக்கு எல்லாரும் நைட் அவுட் போறாங்க, போலாமா? ஏய் இல்லடி, இன்னைக்கு நைட் நான் அவரோட வெளியே போறேன். என்னங்க பார்த்து. எந்த வர சொல்கிறேன்னு தெரியலையே. புருஷனோட ஒரே செம்ம ஃபீலா இருக்கும். ஏய் சாப்பிட்றி முட்டு. இந்தா எனக்கு கொஞ்சம் போட்டுக்கோ. இல்ல போதும்டி, சூப்பரா குக் பண்றாருடி உன் ஹஸ்பண்ட். சரி நான் வரேன்டி. ஏய் பார்த்து பத்திரமா போடி. நெக்ஸ்ட் டைம் ஸ்டே பண்ற மாதிரி வரணும். சரியா? சரி பாய். பாய். பாய் ப்ரோ. ஏங்க ஈவினிங் எங்கன்னா வெளியே போகலான்னு சொன்னீங்கல்ல, எங்கெங்க போகலாம்? தெரியலங்க, நீங்களே கூட்டிட்டு போங்க. எங்கே கூப்பிட்டு போகிறது? நம்ம பாய்ஸ் கிட்ட கேட்போம்.
மச்சான் ஹலோ சொல்கிறேன் நல்லவனே. இப்போ தான்டா கனவுல உன்னை பற்றி நினச்சேன். ஆயுஸ் 100 உனக்கு இருக்கட்டும். ஆனால் நீ செத்துருவ. நான் சொல்கிறது அம்சம் கேளு. அந்த பொண்ணு என்ன எங்கன்னா வெளியே கூட்டு போன்னு சொல்லி எங்கே கூட்டு போகிறது? எந்த பொண்ணுடா? நமக்கு தான் எந்த பொண்ணையுமே தெரியாதேடா. டேய், நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்களே அந்த பொண்ணு. டேய் அது உன் பொண்டாட்டிடா. உன் பொண்டாட்டின்னு சொல்கிறா. சொல்கிறேன்டா. டேய், எங்கே கூட்டு போகிறது தெரியாதனால தானே உனக்கு கால் பண்ணேன். எங்கே கூட்டு போகிறது? ஏண்டா கூட்டு போகிற திராணி இருந்தா நான் ஏன்டா கப்பையை விரிச்சுக்கிட்டு இங்கே மல்லாக்கா படுத்து கிடக்க போகிறேன். டேய், ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து சொல்லடா. சாவடிக்காதடா என்ன. ஆ, இதுக்கெல்லாம் சரியான ஆள் நம்ம கதை பார்ட்டி தான். இரு, அவனுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். இன்ட்ரோ சீன்ல ஹீரோ மேல புலி பாயுது, எழுதிக்க. அப்படியே வந்துட்டு முடிஞ்ச வெள்ளை புலியா போடு, அது இன்னும் மாசா இருக்கும். மச்சான் ஹலோ. டேய் கதை. சொல்லு மச்சான். விஷ்ணு லைனில் இருக்கான். ஏதோ ஒரு இது கேட்கணும்னா இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க கதையெல்லாம் எடுத்து கொட்டு. மாப்பிள்ள கேளுங்க மாப்பிள்ள, எங்க ஆளை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. மச்சான், ஒய்ஃபை கூப்பிட்டு பைக்கில் லாங் ரைடு ஈஸியரில் போ. அங்கே ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும். ஐஸ்கிரீம் கடையில் நிறுத்தி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி ஒரே கப்பில் 2 பேர் சாப்பிட்டீங்கன்னா செம்ம ரொமான்டிக்காக. என்னமாடு, இதான் நீ கொடுத்த ட்ரைனிங்காடா? டேய், அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியா இருக்குடா. இதுக்கேண்டா அவன் ஈஸியர் வரைக்கும் ரைடு போகணும். சாரி மாப்பிள்ள, நான் தப்பான ஆளுக்கு கால் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் சரியான ஆள் நம்ம பேங்க் தான். நம்ம அவனை கூப்பிடுவோம். நான் எங்கே ப்ரோ மொட்டை போட்டேன்? நீங்களா போய் மொட்டை போட்டுக்கிட்டீங்க. நான் சொல்கிற ஸ்கீம் இருங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ மிஸ்டர் பேங்கர், எங்கே இருக்கீங்க? வேலையாக இருக்கேன்டா. என்ன மேட்ரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் சில விஷயங்களில் லெஜண்ட் ஆச்சே. நம்ம விஷ்ணுக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். மாப்பிள்ள இவர்கிட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாப்ல. பேங்கு, அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு எங்கேயோ வெளியே போகணுமா, ஒரு நல்ல ஐடியாவை கொடு. அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டா பேசாமல் ஓயா போயிடுறீங்களா? அது என் பொண்டாட்டி ஒய்ஃபுடா. அதை ஓயோ கூட்டணும் டப்பாயில். சாரி மாப்பிள்ள, நான் தப்பு பண்ணிட்டேன். நம்ம பேசாம கெட்டு கால் பண்ணுவோம். அந்த ஆள் தான் கரெக்டாக. டேய் தம்பி, டேய் புலி பாஞ்சது எழுதுனியா? மாப்பிள்ள வண்டி எடுத்து போகிற போக்கில் போங்க மாப்பிள்ள. வண்டி எங்கே நிற்குதோ அங்கே இறங்கி அங்கே சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு அப்படியே வாங்க. ஓகேடா, பாய். இவனுங்களுக்கு எதுக்கு நம்ம கால் பண்ணோம்? ஏங்க 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 பொருந்தோ
என்னங்க என்னாச்சு? இல்லை வெளியே போகலான்னு சொன்னீங்க, அப்புறம் தூங்கிட்டீங்க. அதான் என்ன பண்ண தெரியாமல். இல்லைங்க, டயர்டாக இருந்துச்சு. நீங்களும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டீங்க. அதான் தூங்கிட்டேன். இப்போ வேணா போகலாமா? என்னங்க, மணி இப்போ 9 மேலே இருக்கும். நீங்கள் 10 மணிக்கே தூங்குற ஆளு. விடுங்க, இன்னொரு நாள் போய்க்கலாம். ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் தூங்கினா ஒன்றும் ஆகிடாதுங்க. இன்னைக்கு 10 மணிக்கு தூங்கினா நாளைக்கு தூங்க போகிறோம். சரி, நீங்கள் வெளியில் இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ம் சரிங்க. கங்கோலி பொண்ணு கிஃப்டா இது? என்னது இது? இங்கே நில்லு. என்னங்க, போகலாங்களா? ஆ